إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாமெல்லாம் இந்த ஹுத்பாவுக்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கின்றோம். இங்கு நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பா உரையாற்றுகின்ற எனக்கும் செவிமடுக்கின்ற உங்களுக்கும் பயன் தர வேண்டுமென்றால் நாம் தக்வாவோடு இருந்து இந்த ஹுத்பாவை உள்வாங்க வேண்டும். தக்வா என்பது அல்லாஹ் ரசூல் ஏவல்களை எடுத்து நடத்தல், விலக்கிய விலக்கல்களை விட்டும் விலகி வாழ்தல், அல்லாஹுவை பயந்து வாழுதல் என்கின்ற அத்தனை அர்த்தங்களையும் உள்ளடக்கியதாகும். எனவே இப்படி வாழ்வதற்கு உரமூட்டுகின்றவைகளாக இந்த உரைகள் எனக்கு அமைய வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாம் அமர்ந்திருந்து இந்த ஹுத்பாவை உள்வாங்குகின்ற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த உரையின் மூலமாக நம் அனைவருக்கும் ஈருலக வாழ்வின் வெற்றிக்கான வழியை காட்டுவான் என்கின்ற அந்த அடிப்படையில் தக்வாவை பற்றி உங்களுக்கும் எனக்கும் நான் நினைவூட்டியவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பாவில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டித் தந்திருக்கின்ற நம் ஒழுக்கத்திற்கு மிக அவசியமான ஒரு விடயம் பற்றி, அதில் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற பிழையான புரிதல்கள் பற்றி சில விடயங்களை அடையாளப்படுத்தி காட்ட விரும்புகின்றேன். திருமணத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் இதனை ஒரு இபாதத்தாக நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. உரிய வயதை அடைகின்ற போது திருமணம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. சிலரை பொறுத்தவரையில் திருமணம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் வாஜிபாகும். எவர் விபச்சாரத்தில் விழுந்து விடுவார் என்று பயப்படுகிறாரோ அவர் அவருடைய கற்பை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரை கற்பை காக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர் திருமணம் முடித்து கொள்வதை கட்டாயமாக வாஜிபாக அறிஞர்கள் கருதுவார்கள். சிலர் முஸ்தஹப்பு, சிலர் சுன்னா முஅக்கதா, இப்படி மார்க்கத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்ட இறைவனுடைய மனித இயல்புக்கு ஏற்றவாறு இறைவனால் அறிமுகப்படுத்தப்பட்ட மனிதனுக்குள் இயல்பாக இருக்கின்ற உணர்வுகளை ஒழுங்கான முறையில் வடிகட்ட இறைவன் வழியமைத்து கொடுத்த ஒரு வழிதான் இந்த திருமணமாகும். இந்த திருமணத்தை பற்றி நபி அவர்கள் சொல்கின்ற போது, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், வாலிப சமுதாயமே, உங்களில் யார் அல் பாஆ என்கின்ற அந்த பாஅத்திற்கு சக்தி பெறுகிறார்களோ அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளட்டும். அது பார்வையை தாழ்த்தும், கற்பை காக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். யாருக்கு இந்த விடயத்திற்கு சக்தி இல்லையோ அவர் நோன்பு பிடித்து கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொல்கின்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹு தஆலாவும் குர்ஆனிலே சொல்கின்ற போது, வஅங்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாஇக்கும், உங்களில் வாழ்க்கை துணையற்றவர்களுக்கும் நல்லோரான உங்களின் ஆண் அடிமைகளுக்கும் பெண் அடிமைகளுக்கும் திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் அவன் அருளிலிருந்து அவர்களை தேவையற்றோர்களாக செல்வந்தர்களாக ஆக்குவான் என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றான்.
எனவே திருமணம் என்பது திருமணம் முடியுங்கள், திருமணம் முடித்து கொடுங்கள் என்று திருமண விடயம் சம்பந்தமாக வருகின்ற இந்த வசனத்தின் அடிப்படையை வைத்துத்தான் திருமணத்தை ஒவ்வொருவருடைய நிலைமையை வைத்து இஸ்லாம் சிலருக்கு வாஜிபுங்கிறது, சிலருக்கு இப்படியான சுன்னா முஅக்கதா முஸ்தஹப் என்று சொல்கிறது. சிலருக்கு திருமணம் முடிப்பதே ஹராம். யாருக்கு உடல் ரீதியாக ஒரு குடும்ப வாழ்வை நடத்துவதற்கான தகுதி இல்லையோ அவர் திருமணம் முடிக்க முடியாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்கின்ற சட்டங்களும் மார்க்கத்திலே இருக்கிறது. இந்த அடிப்படை விடயங்கள் நமக்கு சில அடிப்படையில் தெரிந்ததுதான். ஆனால் நாங்கள் தெரியாத சில விடயங்கள் இருக்கின்றன, அல்லது நம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்ற பிழையான சில புரிதல்கள் இருக்கின்றன. அந்த புரிதல்களை நாம் களைந்து கொண்டு இஸ்லாம் காட்டுகின்ற அந்த வழிமுறைக்குள் செல்ல வேண்டும். முதலாவது ஒரு அடிப்படை, திருமணம் என்பது வெறும் ஒரு சடங்கோ ஒரு சம்பிரதாயமோ கிடையாது. இது ஒரு இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவனும் மனைவியும் சேருவது நன்மையை தரும் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தன் ஆசையை தீர்த்து கொள்வதற்காக இணைவது எப்படி நன்மையாக மாறும் என்ற கேள்வி கேட்கின்ற போது, ஒரு ஆணும் பெண்ணும் பிழையான வரையிலே ஒன்று கூடுகின்ற போது எப்படி அது விபச்சாரத்தின் அடிப்படையில் சேர்கின்ற போது எப்படி அது பாவமோ, இறைவன் ஆகுமாக்கிய வழியின் மூலமாக சேர்கின்ற போது அது நன்மையாக அமைகின்ற அடிப்படையை நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த நன்மைக்கு அத்திவாரமிட்டு கொடுக்கின்ற ஒரு உடன்படிக்கை தான் திருமணமாகும். அந்த திருமணத்திற்கு ஒரு மணமகன் ஒரு மணமகள், அந்த பெண் தரப்பில் இருந்து அந்த பெண்ணை பொறுப்பு கொடுக்கக்கூடிய வழிகாரர், அந்த மணப்பெண் பொரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மகர்தொகை, இந்த இரண்டையும் சேர்த்து மகர்தொகையை பொருந்தி கொண்டு அந்த மணப்பெண்ணை அந்த மணமகனுக்கு மணமுடித்து கொடுக்குகின்ற பொறுப்பேற்றல், பொறுப்பு கொடுத்தல் என்கின்ற அந்த ஈஜாபு கபூல், இந்த விடயத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற சட்ட ரீதியாக தேவைப்படுகின்ற போது வந்து சாட்சி சொல்லுகின்ற சாட்சிகள், இத்தனையும் திருமணத்திற்கு அவசியமான அடிப்படை விடயங்களாகும். இந்த திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விடயம், அந்த திருமணத்திற்கான செலவுகளில் பிரதானமான அனைத்து செலவுகளும் திருமணத்திற்கான தயாராகின்ற ஆண்மகனோடு சம்பந்தப்பட்டது. அவர் அதனை பொறுப்பேற்க வேண்டும். திருமணம் முடித்ததற்கு பின்னால் வலிமா கொடுக்கிறதற்கான செலவு உட்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிகாட்டுதல்களை எமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இது இஸ்லாம் ஒரு திருமணத்திற்காக சொல்லித் தருகின்ற அடிப்படை அம்சங்களாகும். யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே என்று விழித்து, மனிஸ்ஸதா மின்குமுல் பாஅ, உங்களில் யார் பாஅத்திற்கு சக்தி பெறுகிறாரோ என்று சொல்கின்ற போது இந்த பாஅத் என்றால் என்ன என்று இமாம் இப்னு கையிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், இன்னும் பல அறிஞர்கள் எல்லோரும் விளக்கம் சொல்கின்ற போது, பல அறிஞர்கள் சொல்கின்ற விளக்கம், ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற உடல் ரீதியான பலம், பொருளாதார ரீதியான பலம் என்று சொல்வார்கள். ஒரு பெண்ணோடு உடல் உறவு கொள்ளக்கூடிய பலம் இருக்கின்ற ஒருவருக்கு திருமணம் அவசியம் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது, பொருளாதார பலம் உள்ளவருக்குத்தான் இந்த பாஅத் என்பதை பயன்படுத்தப்படும் என்று சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் அது ரெண்டும் ஒன்றுதான், எவன் உடல் பலம் ரீதியாக சக்தி பெற்றானோ அவன்தான் திருமணத்திற்கு தயாராக வேண்டும். அப்படியான திருமணத்துக்கு தயாராகின்ற ஒருவனுக்கு அந்த திருமணத்தை முடிக்கின்ற பொருளாதார ரீதியான சக்தி இருக்குமாக இருந்தால் அவன் திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்று அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே இந்த அடிப்படையில் இந்த திருமணத்திற்கு தயாராகின்ற போது அந்த தயாராகின்ற பொறுப்பில் பெரும்பாகம் ஆண்களையே சாரும். பொருளாதார ரீதியான பொறுப்பேற்றல் என்பது மகனை சார்ந்தது என்கின்ற செய்தியை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருவதை நாம் பார்க்கலாம். இந்த விடயத்தை நாம் முதலில் பதிந்து கொண்டு, இரண்டாவதாக நம் சமுதாயத்திலே இருக்கின்ற ஒரு விடயம், திருமணத்திற்கு பொன் பார்ப்பதில் அல்லது மாப்பிள்ளை பார்ப்பதில் யார் முந்திக் கொள்வது, யாருக்கு கௌரவம் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. பொதுவாக ஆண்கள் பொன் கேட்டு போவதை கேவலமாக நினைக்கின்ற ஒரு பழக்கம் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறது. மாப்பிள்ளை கேட்டுத்தான் வரணுமே தவிர
ஒரு மணமகன் பெண் கேட்டு அல்லது மணமகன் சார்பாக பெண் கேட்டு போவது என்பது அது ஒரு செகண்ட் நிலை, ஒரு இரண்டாம் தர நிலத்திலே வைத்து தங்களை மதிப்பிட்டுக் கொள்வார்கள். நாம அலைந்து திரிகிறோம் என்று நினைத்துக் கொள்வார் என்ற ஒரு பார்வை நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஹதப இலைக்கும் மன் தர்லௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு இல்லா தஃஅலு தகும் ஃபித்னத்தன் ஃபில் அர்லி வ ஃபஸாதுன் அரீதுன். திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவருடைய மார்க்கப்பற்றையும் நற்குணத்தை நீங்கள் விரும்புகிறீரோ, ஒரு மார்க்க குணமுள்ளவன் நல்ல பண்புள்ளவன் என்று நீங்கள் ஒரு மணமகனாக வந்தால் நல்லம் என்று கருதுகின்றீர்களோ, அத்தகைய ஒருவன் உங்களிடம் பெண் கேட்டு வந்தால் அவருக்கு நீங்கள் மணமுடித்து கொடுத்து விடுங்கள். உங்களிடம் பெண் கேட்டு வந்தால் நீங்கள் மணமுடித்து கொடுத்து விடுங்கள். நீங்கள் இப்படி செய்யாவிட்டால் பூமியில் குழப்பமும் தீமையும் பெருகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே பெண் கேட்டு வருதல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த சொன்ன கூற்றிலிருந்து பெண் கேட்டு போக தகுதியான ஒரு பெண் இருந்தால் கேட்டு போவதற்கு ஆண் மக்களுடைய குடும்பத்திற்கான அந்த கடமைப்பாடு இருக்கிறது. எனவே ஒரு நல்ல பெண் இருக்கிறார் என்றால் கேட்டு போவதும் தவறில்லை. ஒரு நல்ல ஆண் இருக்கிறார், மணமகன் இருக்கிறார் என்றால் கேட்டு போவதும் தவறில்லை. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் அப்படி போவது ஒரு தரக்குறைவு என்கின்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அந்த மனப்பான்மை மார்க்கத்துக்கு பொருத்தமான ஒரு மனப்பான்மை அல்ல என்கின்ற விடயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு விடயம் இருக்கிறது. திருமணம் முடிக்கின்ற போது நான் பேசப்போவதனால் இது கட்டாயம், எல்லாருக்கும் கட்டாயம் என்பதல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, ஃபன்கிஹு மா தாப லகும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா ஃபஇன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன் அவ் மா மலக்கத் ஐமானுக்கும் ذلك அத்னா அல்லா தஊலு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுக்கு பிடித்த பெண்களை இரண்டாகவோ மும்மூன்றாகவோ நான்காகவோ நீங்கள் முடித்து கொள்ளுங்கள். திருமணம் முடிக்கின்ற போது ஒரு மணமகனுக்கு ஜாகிலியா காலத்தில் எத்தனையும் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்ற ஒரு கட்டுப்பாட்டற்ற ஒரு சூழ்நிலை இருந்தபோது இஸ்லாம் இப்படித்தான் வாழலாம், இத்தனை பேர் தான் ஒரு நேரத்திலே மனைவியாக வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு வரையறை போட்டது. இந்த வரையறைக்குள் பௌதிக ரீதியாக, உளவியல் ரீதியாக, உலகியல் ரீதியாக பல நியாயங்கள் இருப்பதை இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது. அப்படியான ஒரு நியாயமான சூழ்நிலை ஏற்படுகின்ற போது இஸ்லாம் ஆண் மக்களுக்கு ஒரு அனுமதி வழங்குகிறது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட 2, 3, 4 திருமணம் முடித்துக் கொள்ளலாம், ஒரே நேரத்தில் 4 மனைவிகளை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறது. இங்கே நாம் சுட்டிக்காட்ட வருகின்ற விடயம், மார்க்கத்தின் அடிப்படையில் ஒருவர் 2 திருமணம் முடிப்பது என்பதை சமுதாயத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு கேவலமான பார்வையிலே பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒருவர் இரகசியமாக ஒரு பெண்ணை வைத்திருந்தால் அதை கண்டுகொள்ளாத உலகம், அவர் பரகசியமாக 2 மனைவிகளை சட்டப்படி திருமணம் முடித்து கொண்டால் அவரை கேவலமாக பார்ப்பதும், அந்த ஏற்கனவே முடித்திருந்த பெண் வீட்டார்கள் அவர்களை பிழையாக பார்க்கின்ற பார்வைகளும் இருக்கின்றன. இது அல்லாஹ் அனுமதித்த, அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு ஹலாலை கேவலமாகவும் பிழையாகவும் பார்க்கின்ற ஒரு பார்வையாகும். எனவே இஸ்லாம் எல்லோரையும் 4 திருமணங்கள் முடிக்க வேண்டும் என்று கட்டாய சட்டம் போடவில்லை. ஒருவருடைய தேவையும், இஸ்லாம் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிக்கலாம் என்றால் எப்படி அதற்கு நிபந்தனை போட்டிருக்கிறதோ அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு ஒருவர் செய்கின்ற போதே அதை மார்க்கத்தின் பார்வையில் அறிவுள்ளவர்கள் அதை நியாயமாக அங்கீகரித்து அதனை கௌரவமாக பார்ப்பது கடமையாகும். திருமணம் முடிக்கின்ற போது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்ற போது ஒருவருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்று ஒருவர் முதலாவது திருமணம் முடிக்கின்ற போது என்ன தகுதிகளை எல்லாம் இஸ்லாம் சொல்கிறதோ அதே தகுதி அவருடைய 2வது திருமணத்திற்கும் வரும், 3வது திருமணத்திற்கும் வரும். முதல் மனைவி முதல் உரிமை பெற்ற மனைவியாகவும், 2ஆம் மனைவி 2ஆம் தரமாக அல்லது களவிலே குடும்பம் நடத்துகின்ற ஒரு மனைவியாகவும், சட்டப்படி குடும்பம் நடத்துகின்ற ஒரு மனைவியாகவும் அவர் கையாள்வாராக இருந்தால் இஸ்லாத்திலே அதற்கான ஒரு அனுமதி கிடையாது. ஒன்று உடல் பலம் இருக்க வேண்டும், 2ஆவதாக
நீதமாக நடக்கின்ற தைரியம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது இன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, நீங்கள் நீதமாக நடப்பீர்கள் என்று உங்களுக்கு பயம் வருமாக இருந்தால், நீதமாக நடக்க மாட்டோம் என்கின்ற எண்ணம் வந்தாலே அவருக்கு அங்கே திருமணத்துக்குள்ள போகிறதுக்கு சட்டம் கிடையாது. இன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, நீங்கள் நீதமாக நடக்க மாட்டீர்கள் என்ற ஒரு பயம் இருந்தால் ஃபவாஹிதத்தன், நீங்கள் ஒன்றோட போதுமாய்க் கொள்ளுங்கள். நீதம் என்பது முதல் மனைவிக்கு கொடுக்கப்படுகின்ற முதல் மரியாதை எல்லா மனைவிகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். உரிமைகள் சிலதும் கொடுக்கப்பட வேண்டும், செலவுகள் சகலதும் கொடுக்கப்பட வேண்டும். இருவரையும் இரு கண் போன்று சரியாக அல்லது அத்தனை பேரையும் சமமாக பார்க்கின்ற பார்வை இருக்க வேண்டும். இப்படி நடத்த முடியுமான தகுதியும் தைரியமும் உள்ளவர் தான் திருமணம் முடிக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே இப்படியான நிலையில் இல்லாதவர்கள் பெண்களை சீரழிக்கின்ற அடிப்படையில் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தில் இறங்குவதும் தவறு. நியாயமான முறையில் செய்யப்படுகின்ற திருமணங்களை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பிழையாக பார்ப்பதும் தவறு என்கின்ற விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது திருமண விடயத்திலே நாம் இஸ்லாம் வழங்கிய உரிமைகளையும் சலுகைகளையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கின்ற ஒரு விடயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயமாகும். அதே போன்று யாரை திருமணம் முடிக்க கூடாது, யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா திருமணம் முடிக்க முடியுமானவர்களை பற்றி சொல்கின்ற போது, முடியாதவர்களை பற்றி சொல்கின்ற போது உம்முஹாத்துக்கும் ஹுர்ரிமத் அலைக்கும் உம்முஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார், வபனாத்துக்கும் உங்களுடைய பெண் புதல்விகள், அஹவாத்துக்கும் உங்களுடைய சாட்சிமார், அம்மாத்துக்கும் உங்களுடைய தந்தையின் சகோதரிகளும், வஹாலாத்துக்கும் தாயின் சகோதரிகளும், வபனாத்துல் அஹி வபனாத்துல் உஹ்தி சகோதரின் பெண் பிள்ளைகள், சகோதரியின் பெண் பிள்ளைகள், சகோதரனின் கூட பிறந்த சகோதரனின் மகள், கூட பிறந்த சகோதரியின் மகள். அதேபோன்று உம்முஹாத்தில்லாத்தி அர்லானக்கும் தாயூட்டி பாலூட்டிய தாய், வஅஹவாத்துக்கும் மினர் ரலாஅ உங்கள் உம்முஹாத்து நிசாயிக்கும் உங்கள் மனைவியரின் தாய்மார். அதேபோன்று பாலூடி சகோதரி, ஒரு தாயிடத்திலே பால் குடித்தால் அந்த தாயிடத்தில் பால் குடித்த ஏனைய சகோதரிகளும் ஹராமாகுவார்கள். وَرَبَائِبُكُمُ اللَّاتِي فِي هُجُورِكُمْ مِنْ نِسَائِكُمُ اللَّاتِي دَخَلْتُمْ بِهِنَّ, நீங்கள் ஒரு பெண்ணை விவாகம் செய்து அவள் நீங்கள் சேர்ந்ததற்கு பின்னால் அவருடைய முந்திய கணவனுக்கு பிறந்த பிள்ளைகள், இரண்டாவது கல்யாணம் முடிக்கல ஏற்கனவே திருமணம் முடித்திருந்த அந்த பெண்ணுக்கு வேறு திருமணத்தின் மூலம் பெண் பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளும் உங்களுக்கு ஹராமாகும். நீங்கள் அந்த பெண்ணோடு இரண்டாவது திருமணம் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறீர்கள், அந்த திருமணம் முடித்த பெண்ணோடு நீங்கள் குடும்பம் நடத்துவதற்கு முன்னாலேயே தலாக் சொல்லிவிட்டீர்கள் என்றால் அந்த பெண்ணுக்கு பிறந்த பிள்ளைகளை பிறகு திருமணம் முடிப்பதில் தவறில்லை என்கின்ற விடயம். அதே போன்று வஹலாயிலு அப்னாயிக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளின் மனைவிமார், மகண்ட பிள்ளைகள், மருமக்கள்கள், இவர்களை எல்லாம் திருமணம் முடிப்பது. அன் தஜ்மஉ பைன உக்தைனி, இரண்டு சகோதரிகளை ஒரே நேரத்திலே திருமணம் முடிப்பது, ஒரே நேரத்தில் இரண்டு மனைவிமார்களை திருமணம் முடிக்கின்ற இவ்வாறான விடயங்களை மார்க்கம் இத்தகையவர்களை திருமணம் முடிப்பது ஹராம் என்று சொல்லி வருகின்றது. அதே போன்று நம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்ற இன்னொரு விடயம், சாட்சி பெரியம்மா மக்கள், சின்னப்பா பெரியப்பா மக்களுடைய விடயத்தை பற்றி பேசுகின்ற போது நாம் சகோதரர்கள் சகோதரிகள் என்ற அடிப்படையிலே நடந்து வருகின்றோம். மார்க்கத்தை பொறுத்தவரையில் யா அய்யுஹன் நபி, நபியே, இன்னா அஹ்லல்னா லக அஸ்வாஜக அல்லாதி ஆதைத உஜூரஹுன்ன, உமது மனைவியரில் யாருக்கு அவர்களின் மனக்கொடையை கொடுத்து விட்டீரோ அவர்களையும், வமா மலக்கத் யமீனுக, அல்லாஹ்வுக்கு போர்க்கைதிகளாக கொடுத்த அடிமை பெண்களையும், மிம்மா ஃபா அல்லாஹு அலைக்க, உமது அதே போன்று வபனாத்தி அம்மிக வபனாத்தி அம்மாத்திக,
உமது தந்தையின் சகோதரியின் பெண்களையும், அதாவது புதல்விகளையும், அதே போன்று ஒரு தந்தையின் சகோதரியுடைய புதல்விகளையும், சின்னாப்பாட வாப்பாட காக்காட மகள், தம்பிர மகள், அல்லது வாப்பாட ராத்தாட தங்கச்சிர மகள், நம்மட பாஷையில் இப்போ நாம் சொல்கிறால் நம்மட மாமி மாறுற மகளை மச்சின்னு சொல்லி நாம் திருமணம் முடிக்கும். அதே மாதிரி நம்முடைய வாப்பாட காக்கா தம்பிமார்களை சின்னப்பா பெரியப்பா என்று சொல்லி அந்த பிள்ளைகளை சகோதரர்கள் ராத்தா தம்பி அல்லது காக்கா தங்கச்சி என்கின்ற அடிப்படையிலே நாம் பழகின்றோம். இந்த முறை மாமியார மகளை திருமணம் முடிப்பதை ஹலாலாக்கி பாப்பாவோடு பிறந்த ஏழையவருடைய ஆண் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை திருமணம் முடிப்பதை ஹராமாக்கி வைத்திருக்கிறோம். அது சகோதரர்கள் என்று நாம் சொல்லி பழகியதன் அடிப்படையில். ஆனால் மார்க்கம் அவர்களை திருமணம் முடிக்கலாம் என்று சொல்கிறது. அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, ஒரு தாயின் சகோதரியுடைய புதல்விகள் உனது தாயின் சகோதரருடைய புதல்விகளையும் நீங்கள் திருமணம் முடிக்கின்ற, அதாவது நம்முடைய தாயுடைய சகோதரியுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொடுப்பது. சாட்சிர பிள்ளைகள், கூட பிறந்த சகோதரருடைய மகன் கூட பிறந்த சகோதரரை மாமா என்று சொல்கிறோம். உம்மாவோட கூட பிறந்த சகோதரன் மாமா, மாமாட மகளை மச்சி என்று சொல்கிறோம். அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறோம். அதே போன்று கூட பிறந்த உம்மாவோடு கூட பிறந்த சகோதரர்களை நாம் சாட்சி பெரியம்மா என்று சொல்கிறோம். ஆனால் அவர்களுக்கு கூட பிறந்தவர்களை, அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை ராத் அங்கே பெரியப்பா சின்னப்பட பிள்ளைகளை சொல்வது மாதிரி நாம் சொல்லி பழகி இருக்கிறோம். இவர்களை திருமணம் முடிப்பது நாம் ஹராமாக பார்க்கிறோம். இதில் 2 விளைவுகள் நடக்கின்றன. ஒன்று, இவர்கள் திருமணம் முடிக்க ஹலாலானவர்கள், ஆனால் திருமணம் முடிக்க ஹராமானவர்களை பழக விடுவப்படுவது போன்று அவர்கள் உள்ளூட்டு வரைக்கும் போய் வருவதற்கான மார்க்கம், இவர் ஒரு மச்சானோடு பேசுவதற்கு என்ன தடைகள் இருக்கிறதோ இதே தடை தான் சின்னப்பா பெரியப்பாவுடைய மக்களோடு பழகுவதற்கும் சாட்சி பெரியம்மா பிள்ளைகளோடு பழகுவதற்கு மார்க்கம் தடை விதித்திருக்கிறது. ஒரு மச்சானோடு தன்னுடைய ஒரு பெண் பிள்ளையை, குமரு பிள்ளையை தூர இடங்களுக்கு அனுப்புவது எப்படி தடையோ அதே போன்றுதான் சாட்சி பெரியம்மா மக்களோடு பிள்ளைகளை அனுப்புவதும் மார்க்கத்தில் தடையாகும். ஆனால் அவர்களை சகோதரர்கள் என்று நாம் பழக்கியதன் காரணமாக தூர பயணங்களுக்கு கூட அவர்களை பயமில்லாமல் அனுப்பி வைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது மார்க்க வரம்புகளை பிழையாக புரிந்து கொண்டது அல்லது நாம் உள்வாங்க தவறியது நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற மரபின் அடிப்படையில் இருக்கின்ற சில பிழைகளாகும். எனவே திருமண விடயத்தில் இப்படி ஒரு திருமணம் நடக்குமாக இருந்தால் அதை ஜீரணிக்க பழக வேண்டும். அப்படி தேவை இருந்தால் திருமணம் முடிக்கக்கூட தயாராக வேண்டும். அதே போன்று இந்த கட்டுப்பாடற்ற அடிப்படையில் இந்த சாட்சி பெரியம்மா மக்களோடு தன்னுடைய ஆண் பெண் பிள்ளைகளை பழக விடுகின்ற விடயத்திலே இருக்கின்ற சூழ்நிலைகள், ஆபத்துக்கள், அச்சங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றோ அல்லது இன்று இருக்கின்ற உலகம் ஒரு பாலியல் உலகமாகும். அதற்கான விளம்பரங்களும் அதற்கான போட்டிகளும் அதற்கான அழைப்பிதழ்களும் அதற்கான தாவாக்களும் திறந்துவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மனிதர்களை மிருகங்களாக மாற்றி மனித உணர்வுகளை, மனித காம உணர்வுகளை தூண்டிவிட்டு மனிதர்களை அதற்காக எங்காவது மேய்ந்து வரலாம் என்று அவர்களை தட்டிவிடுகின்ற ஒரு கேடுகட்ட காலத்திலே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எம் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு சுவர்களையும் வரம்புகளையும் சரியாக மார்க்கம் சொன்ன அந்த வரம்புகளுக்குள்ளே நின்று நாம் வழிகாட்டுவதும் ஒழுங்குபடுத்துவதும் நம்முடைய மார்க்க கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஆகமாக்கியவர்களை ஆகாதவர்களாக ஆக்கி அவர்களை சாதாரணமாக பழக விடுவதன் மூலமாக இஸ்லாமிய வரம்புகள் பகிரங்கமாக பல இடங்களில் மீறப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கின்ற விடயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெற்ற மகளையே கேடுகட்ட சில தந்தைமார்கள் மிக மோசமாக நடத்துகின்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். போதை தலைக்கேறி தன் தாரமும் தெரியாது தன் மகளும் தெரியாது என்கின்ற ஒரு காலகட்டத்திலே சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் மார்க்கம் போட்டிருக்கின்ற வரம்பு விடயங்களில் எம் பிள்ளைகளின் கற்புகளையும் ஒழுக்கத்தையும் பாதுகாக்கின்ற விடயத்தில் இந்த விடயங்கள் மிக கவனமாக மிக அவதானமாக பேணப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை நாம் கட்டாயம் கருத்திலே கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது திருமண விடயத்தில் நாம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகும். அதே போன்றுதான் திருமண விடயத்திலே இன்னொரு விடயம் மகர் விடயம். நான் இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் இல்லை,
நாம் சமுதாயத்தில் பிழையாக புரிந்து கொள்ளப்படுகின்ற சில விடயங்களை மாத்திரம் ஆங்காங்கே சொல்லி வருகின்றேன். மகரை பொறுத்தவரையில் மார்க்கத்தில் திருமணத்திற்கு ஒரு அடிப்படையான ஒரு அம்சமாகும். ஒரு பெண் இருப்பது போன்று திருமணத்திற்கு ஒரு மணமகன் அவசியம், ஒரு மணமகள் அவசியம். அதே போன்று அந்த மணமகள் சார்பாக நின்று அந்த பெண்ணை பொறுப்பு கொடுக்கின்ற ஒரு வழிகாரர் அவசியம். ஒரு மணமகன் இருந்தும் ஒரு மணமகள் இருந்தும் அந்த பெண்ணை வழிகாரர் வழிகாரர் இல்லாமல் திருமணம் முடிக்கப்படுமாக இருந்தால் அந்த திருமணம் செல்லுபடியாகாது என்று நபி அவர்கள் மிக அழுத்தி சொல்லி இருக்கிறார்கள். வழிகாரர் இல்லாத திருமணம் போன்று மகர் இல்லாத திருமணமும் ஆகக்கூடாது. மகர் என்ற விடயத்தில் மகரை தீர்மானிக்கின்றவர் அந்த பெண் ஆகும். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் மகர் கொடுக்காத திருமணங்கள் நடைபெறுவது கிடையாது. எல்லோரும் மகர் கொடுக்கின்றோம். ஆனால் அந்த மகருக்கு இஸ்லாம் என்ன பெருமானம் கொடுத்ததோ, அந்த மகரை பற்றி இஸ்லாம் என்ன கண்ணோட்டத்தில் சொன்னதோ, அந்த கண்ணோட்டத்தில் மகர்கள் உயிர்விக்கப்படுவது கிடையாது. அந்த மகரை தீர்மானிக்கின்றவராக மணமகன் மட்டும் மாறி இருக்கிறார். அவர் விரும்பினால் கொடுக்கின்ற ஒன்றாக அந்த மகர் பார்க்கப்படுகின்றது. ஆனால் மகரை தீர்மானிப்பது மணப்பெண்ணாகும். இன்று நம்முடைய சமுதாயத்தில் சீதனம் எப்படி கேட்டு வாங்கப்படுகிறதோ, வீடு தரணும், காரு தரணும், கொழும்பில் வீடு தரணும், கொழும்பில் வேலை போய் வாரத்துக்கு வாகனம் தரணும் என்று சாடை மாடையாகவும் நேரடியாகவும் எப்படி சீதனங்கள் கேட்டு வாங்கப்படுகிறதோ, அதே போன்று அப்படி கேட்கின்ற உரிமை பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கிறது. என்னை திருமணம் முடிப்பதென்றால் எனக்கு வீடு இருக்கணும், இப்படி நீங்கள் வீடு கட்டி தந்திருக்கணும். என்னை திருமணம் முடிப்பதென்றால் எனக்கு இவ்வளவு மகர் தர வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்கின்ற போது, நீங்கள் ஒரு மலை அளவு தங்கத்தை கொடுத்தாலும், தலாக்குடைய விஷயத்தில் பேசுகின்ற போது அல்லாஹு தஆலா மகரை நீங்கள் கொடுக்கின்ற போது ஒரு மலை அளவு தங்கத்தை கொடுத்திருந்தாலும் என்று அந்த விடயத்தை சொல்லி வருகிறான். எனவே ஒரு பெண் ஒரு மலை அளவு தங்கத்தை தா என்று கேட்டாலும் அந்த தங்கத்தை கொடுக்க பொறுமதியான இருக்கின்ற தகுதியானவர் தான் அவரை முடிக்கலாம். இது இன்று அரபு நாடுகளிலே இந்த சட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அங்கே ஹுத்பா ஓதப்படுகின்றன. மகர் விடயத்தில் பெண்களை இரக்கங்காட்டுங்கள், தேங்கியிருக்கும் வாலிப சமுதாயம் திருமணம் முடிப்பதற்கு அவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், மகர் விடயத்தில் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யுங்க, விட்டுக் கொடுங்க என்று அங்கே ஹுத்பாக்கள் ஓதுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இங்கே மகர் விடயம் ஒரு மார்க்கம் தந்த மரியாதையோடு, மார்க்கம் தந்த அந்த பெருமதியோடு பார்க்கப்படுவதில்லை என்கின்ற விடயத்தை நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹக்கு ஷுரூதி அன் தூஃபு பிஹி மா இஸ்தஹ்லல்தும் பிஹி அல் ஃபுரூஜ. நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளில் முதலாவது யாதெனில், உங்கள் மனைவியரை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக ஆக்கிக் கொள்வதற்காக நீங்கள் தரும் மகர்தான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கின்ற போது, அதாவது பொதுவாக இந்த மகரை பற்றி சொல்வதென்றால், மகரை பற்றி ஹதீஸுகளில் இது கூடும் கூடாது என்று அந்த சீதனத்தை பற்றி மகரை பற்றி பேசுகின்றோம். மகர் நம்முடைய சமுதாயத்தில் ஆரம்ப காலத்தில் 101 ரூபா கொடுத்து வந்திருக்கிறார்கள். மகர் கொடுக்கிறான் ரூபாய் 101 ரூபாய். இப்போ ஒரு 5000 ரூபா வந்துருக்கு, கொஞ்சம் கூடியிருக்கு. அதை தாண்டி இன்னும் சிலர் புரிந்து கொண்டவர்கள், அவர்கள் தாலி மார்க்கத்தில் இல்லை, ஒரு தாலியை இதை நான் மகராக கொடுக்கிறேன் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு நெக்லஸையோ அல்லது ஒரு ஒரு நகைத்துண்டையை கொடுக்கின்ற ஒரு வழக்கம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. எனவே மணப்பெண் தரப்பில் இருக்கின்றவர்கள் இறுக்கி பிடித்து எனக்கு இவ்வளவு மகர்தா என்று கேட்டுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தின் சூழ்நிலை மாறி இருக்கிறது. அப்படி கேட்டால் மணப்பெண் வாளாவட்டியாகவே வீட்டிலே இருந்து விட வேண்டும் என்கின்ற பயத்தில் தாரத்தை தந்துட்டு முடிச்சிட்டு போங்க என்கின்ற ஒரு நிலைப்பாட்டு தான் இருக்கிறது. இது ஆண் சமுதாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக, அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு கொடுத்த உரிமையை, அல்லாஹு தஆலா ஒரு பெண்ணுக்கு கொடுத்த ஒரு பாதுகாப்பு சுவரை, அந்த கடமையை நாம் உதாசீனம் செய்துவிட்டு அதற்கு மாற்றமாக அந்த பெண்ணுடைய சொத்திலேயே முழுமையாக வாழ முயற்சி செய்வது என்பது இஸ்லாமிய சட்ட ஒழுங்கை தலைகளாக மாற்றுகின்ற ஒரு நடைமுறையாகும். எனவே இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மகர் சரியான பெருமானத்தை அடையாத போதுதான் அந்த இடத்தே இன்று சீதனம் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அல்லது சீதனம் என்ற ஒன்று தலை தூக்கியதன் காரணமாக மகர் என்பது செல்வாக்கற்றதாக ஒன்று மாறி இருக்கிறது.
பெண் வீட்டிலிருந்து பல கோடிகளை எடுத்துக்கொண்டு, பல மாடி வீடுகளை எடுத்துக்கொண்டு, தரமான கார்களை பெற்றுக்கொண்டு 5 லட்சம் ரூபாய் மகர் கொடுப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒரு பெண்ணுக்கு ஒரு செக்யூரிட்டியாக, ஒரு பாதுகாப்பாக நாம் கொடுக்கின்ற மகர் தொகை இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் இருக்கிறது. இஸ்லாத்தில் திருமணம் தலாக்கானத்துக்கு பின்னால் உள்ள ஜீவனாம்சம் போன்று திருமணம் ஏனைய சமுதாயத்தில் இருப்பது போன்று நம்முடைய சமுதாயத்திலே திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு தொகையை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்கிறது. எனவே இந்த விடயத்தில் மகரை செல்லுபடியற்றதாக ஆக்குகின்ற சீதன நடைமுறையும் சமுதாயத்திலே இன்று தலைவிரித்து வாழ்கின்றன. பொதுவாக இந்த சீதனம் என்பது நம்முடைய மார்க்கத்திலும் நம்முடைய சமுதாயத்திலும் இல்லாத ஒன்று. இந்து சமுதாயத்தில் ரிக்வேதத்தில் அவருடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்ற போது அவர்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் கொடுத்து வழக்கு அனுப்பிய அந்த விடயங்களை பற்றித்தான் இது பேசுகிறது. பொதுவாக இந்து மத அவங்களுடைய மார்க்க அடிப்படையில் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. அதாவது தந்தை பெற்றோருடைய சொத்திலிருந்து பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாதன் காரணமாக திருமணம் முடித்து செல்கின்ற போது தந்தை தன் மகளுக்கு விரும்பி கொடுத்த அந்த கையிலே கொடுத்து அனுப்புகின்ற அல்லது சீதனம் என்கின்ற அசையாத அந்த சொத்துக்கள் அன்பளிப்பா என்ற போர்வையில் ஆரம்பத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. ரிக்வேதம் இதுகளை பற்றி பேசுவதாக அந்த இந்து மத அறிஞர்களை சொல்கின்றார்கள். எனவே இப்படி அவர்களுடைய சொத்துரிமையற்ற நிலையில் இருக்கின்ற அவர்களுக்கு தொடங்கப்பட்ட என்று இது நம்முடைய சமுதாயத்திலும் அந்த சமுதாயத்தில் இருந்துதான் நாங்கள் நம்முடைய வாழ்வை இங்கே தொடங்கியோம் என்று இந்த இலங்கை போன்ற இந்தியா போன்ற நாடுகளிலே இந்த சீதனம் என்கின்ற ஒரு நடைமுறை தலை தூக்கி அது பாரதூரமான பல சமூக தீமைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன என்கின்ற விடயம் நாம் கடந்த காலத்தில் நிறைய உணர்ந்திருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த விடயத்தில் நாம் மறந்தவர்களாக மாறிவிடக்கூடாது. இஸ்லாமிய வரம்புகளை நாம் மீறியவர்களாக மாறிவிடக்கூடாது. அல்லாஹு தாலாவை எல்லா விடயத்திலும் பயந்தவர்களாகவும் அல்லாஹு தாலாவை எல்லா விடயத்திலும் அவன் காட்டிய சுன்னாவின் அடிப்படையில் நடக்கக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற இந்த சீதனம் என்கின்ற நடைமுறை ஒரு பாரிய சமூக கொடுமை என்கின்ற விடயத்தை நாம் கடந்த காலத்தில் நிறையவே பேசியிருக்கிறோம். எனவே அந்த சீதனம் என்கின்ற சமூக கொடுமை என்னுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்படுமாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து நாம் விலகிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கின்ற விடயத்தில் ஒரு ஹலாலான திருமண முறையை தன்னுடைய மகனுக்கு அமைத்து கொடுக்க முயற்சிக்க வேண்டும். பெற்றோர்கள், ஆண் மக்களை பெற்றவர்கள் குறிப்பாக ஒரு தலைமுறை மாற்றம் இங்கே தேவைப்படுகிறது. அந்த மாற்றத்திற்கான முயற்சியை ஆண் சமூகம் பொறுப்பெடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அந்த கடமைப்பாட்டிலிருந்து நாம் இறங்கி வெளியேறி போக முடியாது. பெண்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள், கட்டாயம் வீடு கட்ட வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். வாப்பாமார் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள், கூட பிறந்த சகோதரர்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே சகோதரன் தான் அவனும் சீதனம் எடுக்கிறதுக்கு நிர்பந்திக்கப்படுகிறான். 4 சகோதரிகளை கரையேற்றிய ஒருவன் 5வது தானும் திருமணம் முடிக்கின்ற சூழ்நிலை வருகின்ற போது இன்னும் காத்திருந்தா கிழவனா போய் திரும்ப உண்டு, ஆரோ கட்டி ஒரு வீட்டில் அவனும் போய் குந்துவதற்கு அந்த நடைமுறை முன்வந்து சென்று கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தியாகங்கள் செய்வதன் மூலமாகத்தான் இந்த சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி நாம் இஸ்லாத்தினுடைய நடைமுறைக்கு மாற்றமாக நடக்கின்ற பல பாவங்களோடு பின்னி பிணைந்த வெளிநாட்டுக்கு பெண்கள் போகின்ற என்ற ஒரு அளவு குறைந்திருக்கிறது. போகின்ற விடயம் தொடக்கம் உள்நாட்டில் தன் மகள்களை கரையேற்றுவதற்காகவே எந்த வழியிலாவது சொத்து வந்தால் போதும் என்று நினைக்கின்ற அளவுக்கு சமூக சூழ்நிலை மாறி இருக்கிறது. திருமண சந்தையில் தன் மகளை சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான தகுதி நிலையை உருவாக்குவதற்காக ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களுக்கு கூட பிறந்த சகோதரர்களும் கடுமையாக சிரமப்படுகிறார்கள். சிலர் ஹலால் ஹராம் பார்க்காமல் தன் பொருளாதாரத்தை அமைத்து அதற்கேற்றவாறு இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். சிலர் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் என்பதற்காக பள்ளிவாசல்களின் வெளியிலே நின்று கொண்டு பிச்சை எடுக்கின்ற குமர்காரியத்தை நிறைவேற்றுக்கு உதவுங்கள் என்று பள்ளிவாசல் ஏறி இறங்குகின்ற அளவுக்கு அவல நிலைகளை உருவாக்கி இருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பாவம் இதனோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பாவமும் இந்த பாவத்தை
நடவாமல் இருப்பதற்கு இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளை மீறியவர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு விடயமாகும். அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும். இது நாம் ஆத்திரப்படுவதற்கோ கோவப்படுவதற்கோ அல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த திருமணத்திலே ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. திருமணம் முடிந்ததற்கு பின்னால் பாரக்கல்லாஹு லக்கு வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆ. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், உங்களை சூழ பரக்கத்து செய்யட்டும், உங்களை நல்ல விடயத்தில் எப்போதும் ஒன்று சேர்த்து வைக்கட்டும் என்று. அல்லாஹ்வுடைய பரக்கத் எப்போது கிடைக்கும்? திருமணம் என்பது இருமணங்கள் ஒருமித்து வாழத் தொடங்குகின்ற வாழ்க்கைதான் திருமணமாகும். அது திருமணமாக நறுமணமாக நல்ல குடும்பங்கள் அமைகின்ற மனமான வாழ்வாக ஆக வேண்டும் என்றால் 100% அல்லாஹ்வுடைய அருள் தேவைப்படும். அந்த அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ் பொருந்தியவர்களுக்குத்தான் கிடைக்கும். எனவே நல்ல குடும்பம், நல்ல சமூகம், நல்ல ஒரு கட்டமைப்பு நம்மிடத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கக்கூடிய அடிப்படையில் நம்முடைய திருமண முறைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலும் நாம் இதிலே நிறைய பிழைகள் நடக்கின்றன, நிறைய விடயங்கள் சமுதாயத்திலே மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்கின்றன. இது கடந்த காலத்தில் விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு ஆண்மகனை பொறுத்தவரையில் அந்த பெண்ணை வாழ வைக்கின்ற வீடு, நீங்கள் எங்கு குடியிருக்கிறீர்களோ அங்கு அவர்களை குடியமர்த்துங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே பெண்களை தங்குகின்ற இடம் கொடுக்கம், அவர்களுக்கு தின்ன கொடுக்கின்ற உடுக்க கொடுக்கின்ற அத்தனையும் ஒரு ஆண்மகன் பொறுப்பேற்க வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகின்ற வழிமுறையாகும். இதை நாம் சரியாக செய்கிறோமா, அதற்கான தயார் நிலை இருக்கிறோமா என்கின்ற விடயத்தை நாம் பார்க்க வேண்டும். எனவே திருமண விடயத்தில் இவ்வாறான பிழைகள் நடாக்காமல் பார்த்துக் கொள்வது இன்னொரு கடமையாகும். இந்த தரப்பில் இன்னொரு சைட்டிற்கு பேசணும். திருமணம் ஹராம் என்று பேச வந்த பலர், திருமணத்தின் மீது கொண்ட அந்த இந்த மகர், அதாவது சீதனம் ஹராம் என்று பேச வந்த பலர், அந்த சீதனமும் அந்த சீதனத்தால் இந்த சமூகமும் படுகின்ற அவலத்தை கருத்தில் கொண்டு மார்க்கம் தடை செய்யாதையும் தடை செய்து கொண்டு போகின்ற விடயத்தையும் அதையும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு மணமகன் தீர்மானிக்க வேண்டும், திருமணத்துக்கு அடிப்படை விடயங்கள் இதுதான் என்று. வீடு கொடுக்கணும், தங்குறதுக்கு இடம், சாப்பாடு, அதற்கு சக்தி பெற்ற ஒருவர் திருமணம் முடிக்கலாம். 3 பெண்களை கரையேற்றி விட்டேன் நான். 35 வயசாகிவிட்டது எனக்கு. திருமணம் முடிப்பதற்கான தேவையும் சூழலும் இருக்கிறது. எனக்கென்று ஊடை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் தற்காலிகமாக நான் ஒரு வாடகைக்கு ஒரு வீடை பார்க்கலாம். அல்லது நிர்பந்தத்தின் பேரால் ஒரு பெண் வீடு கட்டி வைத்திருக்கிறாள், கட்டியாச்சு. அதாவது சீதனம் வாங்கக்கூடாது, வீடு ஒரு ஆண்மகன் தனக்குரிய வீடாக எடுக்கக்கூடாது. தற்காலிகமாக ஒரு பெண் வீட்டில் இருந்து ஒருவன் திருமணம் முடிப்பதில் தவறு கிடையாது, நிபந்தனையின் அடிப்படையில். அதே நேரத்தில் திருமணம் முடிக்கின்ற போது சிலர் இஸ்லாமிய திருமணம் என்றால் திருமணம் முடித்த அந்த அன்று இரவே அவர் போட்டிருக்கின்ற அத்தனை உடுப்பையும் கலட்டி போட்டுவிட்டு இவர் கொடுக்கின்ற உடுப்பை உடுத்துக்கொண்டு இவரோடு வீசிய கையாவும் வெறுங்கையாவும் வருவதுதான் இஸ்லாமிய திருமணம் என்று சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் இஸ்லாமிய திருமணம் கிடையாது. ஒரு தந்தை விரும்பினால், அவர் வசதி உடையவராக இருந்தால் அந்த பெண்ணுக்கு தர்மம் கொடுப்பதில் எந்த தடையும் கிடையாது. வசதியுடைய தந்தை தன் பெண்ணுக்கு, சீதனம் அல்ல இங்கே நான் பேசிட்டு இருக்கிற தலைப்பு, சீதனம் முடிஞ்சாங்க. ஒரு வசதியுள்ள தந்தை, சீதனம் என்பது திருமணத்தின் பேரால் இது தர வேண்டும் இவை தர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த பெண் வீட்டாரை நிர்பந்தித்து எடுக்கின்ற ஒன்றுதான் திருமண சீதனமாகும். அது எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் ஒரு தந்தை சுயமாக அவரிடத்திலே சொத்து இருக்கிறது, அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் பங்கு வைக்கிறார், எல்லா பிள்ளைகளுக்கும் சொத்து கொடுக்கிறார் என்கின்ற நிலையில் அந்த தந்தை தன் பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கின்ற போது அந்த பெண்களுக்கு சொத்துக்கள் போவதில் மார்க்கத்தில் தடை கிடையாது. சிலர் அது ஒன்றும் வேணாம் என்று தன் மனைவியுடைய சொத்தை மாமியாரிடத்தில் அந்த பெண்ணுக்கு போவதை தடை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்ததை தடை செய்யும் உரிமை நமக்கு கிடையாது. ஒரு பெண்ணுக்கு எத்தனை பங்கு இவ்வளவு போகணும் என்று ஆண் பிள்ளைகளுக்கும் போகின்ற போது பெண் பிள்ளைகளுக்கும் போகின்ற போது அந்த பெண் வேணும் என்றால் சொல்லலாம், விரும்பி அவராக எனக்கு வேணாவாப்பா தாத்தாக்கு கொடுங்க அல்லது தம்பிக்கு கொடுங்க, எனக்கு நல்லா இருக்கு மச்சான் நல்லா வச்சிருக்கார் என்று சொல்கிறது என்று வேறு விடயம்.
இதுதான் திருமணம், இதுதான் இஸ்லாமிய திருமணம் என்றால் என்று சொல்லிவிட்டு ஒரு உப்பு சுக்குரியான் கொண்டு வந்தாலும் அது ஹராம், சீதனமாக கொண்டு வந்தால் அது ஹராம். வசதியுள்ள ஒரு தந்தை அது கொடுத்தால் அது ஹராம் கிடையாது. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சீதனம் என்பது மார்க்கத்தில் ஹராம். சீதனத்தின் பேரால் மார்க்கம் ஹராமாக்காததையும் ஹலாலாக்குகின்ற தற்காலிக ஒரு மணமகன் தீர்மானிக்க வேண்டும், நாம் வாழுகின்ற வாழ்க்கை ஹலாலா ஹராமா என்று. சீதனத்தை பற்றி தெளிவாக நாம் பேசுவோம். சீதனத்துடைய கொடுமைகளை பற்றி பேசுவோம். அல்லாஹ்வை பயம் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொருவரையும் கை நீட்டி நீ அப்படி இருக்கா, நீ இப்படி இருக்கிறாய் என்று பேசுவதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்திலே ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், ஒரு பொம்பளை வந்து சொல்றா என்ன மனம் முடிச்சு கொள்ளுங்க என்று சொல்றார். அவர் முடிச்சு கொள்ற ஐடியா இல்லை. டக்குனு ரசூலுல்லாஹ்ட்ட அவர் கேட்கிறார், எனக்கு முடிச்சு தாங்க யா ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணு, உனக்கிட்ட ஏதாவது மகர் கொடுக்க இருக்கான்னு கேட்கிறார். ஒன்றுமில்லை, போய் இரும்பு ஒரு மோதிரமாவது தேடிட்டு வான்னு சொல்றார். போய் தேடிப்பட்டு வந்து சொல்றார், என்கிட்ட ஒன்றுமில்லை, அவர்கிட்ட ஒன்றுமில்லை, எனக்கிட்ட இந்த 2 உடுப்பு துண்டை தவிர, கீழே கட்டிருக்கிற வேட்டி மேலே போட்டிக்கிற உடுப்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை யார சொல்லலாம், வெறுமாள். இப்போ இவரை நோன்பு பிடிச்சிட்டு நீங்கள் சும்மா அறிங்கன்னு சொல்ல, திருமணம் நோன்பு பிடிக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு மனிதனுக்கு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கண்ணேரங்குடி காத்திருந்து விட்டு ஒழும்பி போறார். வழியில் திருமணம் முடிக்கணும் கூப்பிட்டு கேட்குறாங்க, குர்ஆன் ஏதாவது பாடம் இருக்கிறாதான். ஓம், அப்போ அதை அந்த பெண் பொருந்தி கொண்டால் மகராக கொடுத்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே அந்த பெண் அவருக்கான வாழ்க்கை வருகின்ற போது அந்த சூழ்நிலையில் அந்த மணமகன் அல்லாஹ்வை பயந்து அவர் எடுக்கின்ற முடிவுகள் மற்றவர்கள் மீது நிர்பந்தம் இல்லாத வகையில் அமைகின்ற போது, அதனை இஸ்லாம் சொன்ன வரம்புகளை மீறாத போது மற்றவர்கள் அதற்கு காய்கால் வைத்து மார்க்கத்தின் பேரால் ஹராமாக்கப் போகின்ற நிலையங்கள் கூடாது. இன்னொரு விடயம் இருக்கிறது. சிலர் தற்காலிகமாக தங்க போனவர்கள் நிரந்தரமாக தங்கி இருக்கிறார்கள். ஒன்றுள்ள அதில் சரியானவர்களும் இருக்கிறார்கள், முறையானவர்கள் இருக்கிறார். ஒரு மணமகன், நான் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் என்னிடத்தில் வீடு வாங்குவதற்கான வசதி இருக்கிறது, வீடு கட்டுவதற்கான வசதி இருக்கிறது, எனக்கிட்ட எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. திருமணம் முடித்ததற்கு பின்னால் நான் யோசிக்கிறேன், மனைவியோடு ஆலோசித்து பேசுவோம், நாம் எங்கே வீடு கட்டுறது, எப்படி கட்டுறது என்ற ஒரு முடிவெடுத்திருந்த ஒருவர், அவரை முடிவு என்னென்று தெரியாமல் வெளியில் இருந்து ஒருவர் விமர்சிக்க முடியாது. எனவே தனிநபர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து சட்டத்தை பேசுவோம். சீதனம் ஹராம், மகர் கொடுத்து திருமணம் முடிங்கள், அதுதான் ஹலால். சீதனம் என்றால் வீடெடுத்தாலும் சீதனம் ஹராம் தான், வீடும் சீதனம் தான் என்கின்ற விடயங்களை பேசுவோம். அதிலிருந்து நாமும் தவிர்ந்து கொள்ள, நம் பிள்ளைகளையும் தவிர்த்து கொள்ள முற்படுவோம். ஆனால் மார்க்கம் மீறி, மார்க்க வரம்புகளை மீறி ஒரு தனி மனிதனுக்கு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுக்கின்ற வேலையை செய்யாமல் மார்க்கம் சொல்கின்ற ஹலால் ஹராமை பேசிவிட்டு போவதற்கு நாம் முற்பட வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒரு வணக்கத்தை செய்ய போய் அதை சரியாக செய்யாமல் குளிக்க போய் சேத்தில் முங்கிக் கொண்டு வருகின்ற, குளித்து கொண்டு வந்தவர்களாக ஆகாமல் ஒரு இபாதத்தை இபாதத்தாக செய்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நல்லருளை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்வோம், தக்வா கொள்வோம். அதுதான் எம் ஈருலக வாழ்வுக்கும் வெற்றி அளிக்கும். தக்வாவை முன்னால் வைத்து மார்க்கம் சொல்கின்ற வழிமுறையில் நாம் இந்த உலகத்தில் எதையும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோமா என்று நாம் பார்த்து வாழ்கின்ற போதுதான் இந்த உலகத்திலும் வெற்றி அடைய முடியும், நாளை மறுமையிலும் வெற்றி அடைய முடியும். அப்படி நாம் பார்த்து செய்கின்ற காரியங்களில் ஒன்று இந்த திருமண விடயங்களும் மார்க்க அம்சங்களுக்குட்பட்ட விடயம். இந்த மார்க்க வரம்புகளை பேணி வரம்பு மீறாமலும் பொடுபோக்காக நடந்து கொள்ளாமலும் கடும்போக்காக நடந்து கொள்ளாலும் இஸ்லாம் சொல்கின்ற எல்லைகளுக்குள் நாம் நின்று இந்த மார்க்கம் சொல்கின்ற கடமைகளை செய்வதற்கு முற்பட வேண்டும். திருமண விடயங்களில் நமக்கு நிறைய விடயங்களில் நாம் மார்க்க வரம்புகளை பொடுபோக்காக விடுகின்றோம். அதன் மூலமாக பாரதூரமான சில சமூக விளைவுகள் ஏற்படுகின்றன. அதிலிருந்து நாம் தவிர்ந்து வாழ்வதற்கு ஒவ்வொருவரும் முற்பட வேண்டும். திருமண விடயத்தில் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் பிழையாக புரிந்து கொள்ளப்பட்ட பல விடயங்களில் மகர் விடயம் ஒன்று.
முறையாக இஸ்லாம் சொல்கின்ற பெருமானத்தோடு அந்த பெண் கேட்கின்ற உரிமையை ஹக்கை கொடுத்து திருமணங்கள் நடப்பது என்பது இஸ்லாமிய திருமணம் செய்கின்றவர்கள் என்று சொல்கின்றவர்கள் கூட கூடுதலாக மகர் கொடுத்தாலும் அவர்களே மகரை தீர்மானித்து கொடுக்கின்ற அளவுக்குத்தான் இருக்கிறது. அந்த பெண் கேட்டு அவர் மகர வேணாண்டு கூட அவர் சொல்லலாம். ஆனால் அவர் முடிவெடுக்கின்றவர் சுயமாக சுதந்திரமாக அவரே முடிவெடுக்கக்கூடியவராக இருக்கணும். அந்த முடிவுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மகரை பற்றி சொல்கின்ற போது அந்த மணப்பெண் நீ கொடுத்த மகரிலிருந்து விரும்பி ஏதாவது உனக்கு திரும்பி தந்தால் முழு மகரையே தந்துட்டாலும் கூட நீ சாப்பிடுவதில் எந்த தடையும் கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். நீ மகராக கொடுத்ததே அவர்கள் திரும்பி தந்தால் நீங்கள் எடுப்பதில் என்ற தடையும் கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே நேரடியாக சொல்லுகிறார். எனவே ஒரு மணப்பெண் தன்னிடத்திலே இருக்கின்ற சொத்துக்கள் இருந்து கணவனுக்கு செலவு செய்யலாம், கொடுக்கலாம் என்கின்ற விடயத்தை சொன்னோம். இது மார்க்கத்திலே நேரடியாக உள்ள விஷயம். ஹதீஜா நாயகி அவர்களுடைய தாவா பணி, அவர்கள் நபி அவருடைய தாவா பணிக்காக தன்னுடைய முழு சொத்தையும் அர்ப்பணித்ததாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பல வரலாறுகள் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இரண்டையும் ஒன்றும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளக்கூடாது. சீதனம் என்பதாக இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளக்கூடாது, கலந்து விடக்கூடாது. ஒரு பெண்ணை வாழ வைக்கும் முழு பொறுப்பு ஆணுக்குரியது. நான் இங்கு பேசியதை அடிப்படையாக வைத்து சீதனம் ஹலால் என்கின்ற புரிதலை அல்லது விமர்சனங்களை வெளியிலே கொண்டு போது ஹராம் என்பதையும் விளங்கி வைக்கணும். சீதனம் ஹராம், சீதனத்தையும் மகரையும் சரியாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய திருமணங்களை ஹலாலானதாகவும் பரக்கத்தானதாகவும் ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாம்.